குடும்பத்திலையும் சரி, வெளியிலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, ஒரு சிலருடைய பேச்சுக்கு மரியாதையே இருக்காது. அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. எய்தாப்பில் இருக்கிறவங்க அதை காது கொடுத்து கேட்கவும் மாட்டாங்க, அதன்படி நடந்துக்கவும் மாட்டாங்க. இதை தாண்டி நிறைய வீட்டில் பெற்றோர்களுக்கே இந்த பிரச்சனை இருக்குது. அம்மாவோ அப்பாவோ பேசிக்கிட்டே இருப்பாங்க, குழந்தைங்க கேட்கவே மாட்டாங்க. ஒன்று கையில் செல்ஃபோன் வச்சுருப்பாங்க, அல்லது ரிமோட் வச்சுருப்பாங்க, அல்லது விளையாண்டுட்டு இருப்பாங்க. அது மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் இந்த பிரச்சனை இருக்குது. பேசுகிறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்னன்னு புரிஞ்சு கூட அதுக்கு பதில் தர மாட்டாங்க. உங்கள் பேச்சுக்கு மதிப்பில்லையா? இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சே இருக்காதுங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை உங்களால் செய்ய முடியல அப்படின்னா, நம்மக்கிட்டேயே பார்த்தீங்கன்னா வாக்கு பலித ரக்ஷை இருக்குது. இந்த வாக்கு பலித ரக்ஷையை நீங்கள் வாங்கிக்கலாம். அதை வாங்குகிற முறையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, முதல்ல பரிகாரத்தை எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும். இதற்கு தேவையான பொருள், ஒரு தீபத்தை ஏற்றணும். ஒரு பாக்ஸ் நீங்கள் தேன் வாங்கி வச்சுக்கணும். நெய் தீபத்தை ஏற்றி தேன் வாங்கி வச்சுக்கணும். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கிழக்கு திசையை நோக்கி நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு சிறிதளவு தேனை எடுத்து உங்கள் நாக்கில் வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாக் வாதினி ஸ்ரீம் ஐம் ஐம் சௌம் க்ளீம் ஐம் வாக் சித்தி ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வாஹா. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு லென்த்தாக தெரியும், ஆனால் 2 லைன் தான். இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியே வச்சுருக்கேன். தினமும் 108 முறை 108 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து சொன்னீங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்கள் பேச்சுக்கு மறுபேச்சே இருக்காது. இப்போ ஒரு 10 நாள் சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு 2 நாள் சொல்ல முடியலன்னா கவலைப்பட வேண்டாம். அதை மாதிரி 108 நாள் மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிற விதிவிலக்கும் கிடையாது. எவ்வளோ நாள்னாலும் சொல்லலாம். மாதவிலக்கு நாட்களில் சொல்லக்கூடாது. அது மாதிரி ஏதாவது தீட்டுக்கு வீட்டுகளுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, அல்லது உங்கள் வீட்டில் ஏதாவது குழந்தை பிறந்திருக்கு, பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு, குழந்தைங்க வயசுக்கு வந்த தீட்டு, இது மாதிரி தீட்டாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம். இன்னொரு முறை மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாக் வாதினி ஸ்ரீம் ஐம் ஐம் சௌம் க்ளீம் ஐம் வாக் சித்தி ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வாஹா. நாக்கில் ஒரு சொட்டு தேனை வச்சுட்டு இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொன்னீங்கன்னா உங்கள் பேச்சு எல்லா இடத்துலையும் எடுபடும். உங்கள் பேச்சுக்குன்னு தனி மரியாதை இருக்கும். உங்களுக்குன்னு தனி ஒரு அந்தஸ்து கிடைக்கும். ஒரு மரியாதை கூடுறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.